ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் அதிக அகங்காரம், அதிகாரம், அநியாயம் இவற்றால் 3 உலகங்களையும் கலங்கடித்தான். தேவர்கள் தவம் செய்து சிவனையும் பார்வதியையும் வேண்டினர். அப்போது சிவனின் தீப்பொறியிலிருந்து முருகன் தோன்றினார். ஆனால் இந்த சக்தி ஒழுங்கு பெற வேண்டிய தருணம் வந்தது. அந்த கணம்தான் தைப்பூசம் எனக் கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பார்வதி தேவி முருகனுக்கு வேல் வழங்கினார். அந்த வேல் ஆயுதம் மட்டுமல்ல, ஞானம், கட்டுப்பாடு, தர்மம், சக்தியை சரியான வழியில் பயன்படுத்து என்று அன்னை சொன்ன அருள். வேல் என்பது ஞானம். முருகன் சூரபத்மனை வென்றது வலிமையால் மட்டுமில்லை. அகங்காரம் ஞானத்தால் உடைந்தது, இருள் ஒளியாக மாறியது. அதனால்தான் சூரபத்மன் மயில் சேவலாக மாறி முருகனின் அடையாளமாக ஆனான். இந்த கதை நமக்கு சொல்லும் அர்த்தம், தைப்பூசம் என்பது வெளியே போர் இல்லை, உள்ளே ஒழுங்கு. கோபத்தை அழிக்க அல்ல, கோபத்தை ஞானமாக மாற்ற. ஆசையை ஒடுக்க அல்ல, ஆசையை ஒழுங்குபடுத்த. இதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தைப்பூசம் அசுரனை கொன்ற நாள் அல்ல, அகங்காரத்தை ஒளியாக மாற்றிய நாள். அதனால்தான் விரதம், காவடி, திருப்புகழ், மௌனம் இவையெல்லாம் உள்ளே இருக்கும் தீயை ஒளியாக மாற்ற.